வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பூசணி அல்வா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெள்ளை பூசணி, சர்க்கரை, முந்திரி, கலர், அப்புறமா நெய். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு முந்திரியை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இங்கே முந்திரியை சின்ன சின்னதாக உடச்சி போட்டிருக்கேன். நீங்கள் முழுசாக கூட போட்டுக்கலாம். நான் இங்கே திராட்சை அந்த மாதிரி எதுவுமே சேர்த்துல. நீங்கள் வேணும்னா வேறு ஏதாவது கூட சேர்த்திக்கலாம். பூசணிக்காவை வெள்ளை பூசணி பார்த்துருக்கீங்க இல்லைங்களா, நல்ல பெரிய பூசணிக்காவாக பார்த்து வாங்குங்க. அப்போ தான் அது ஒரு மாதிரி நார் மாதிரி இல்லாமல் நல்லாயிருக்கும். அதை தோல் சீவிட்டு உள்ளுக்குள்ளே நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நம்ம காய் சிறுக்கிறோம் இல்லைங்களா, அதில் வச்சு நல்லா சிறுகிக்கோங்க. சிறுகிட்டு அது ஒரு கப் அளவு வந்துச்சுன்னா அதே அளவு நீங்கள் சர்க்கரை எடுக்கணும். 1:1 அதுதான் மெஷர்மெண்ட்டு. இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதே கடாயில் தான் நம்ம செய்ய போகிறோம். இதில் அந்த பூசணிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்திட்டு தண்ணி கொஞ்சம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம பூசணிக்காவை சேர்த்திக்கலாம். பூசணிக்காவை சேர்த்திட்டு நல்லா வேகணும் பூசணிக்காய். அப்போ தான் அந்த நறுக்குன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். பூசணிக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் சர்க்கரை சேர்த்துங்க, இல்லைன்னா பூசணிக்காய் வேகாது. 1:1 ரேஷியோவில் சர்க்கரை சேர்த்திக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி நல்லா கேரமல் மாதிரி நல்லா சூப்பராக ரெடி ஆகும். அதுக்கப்புறமா நம்ம கலர் சேர்த்திக்கலாம். நான் இங்கே எல்லோ கலர் தான் சேர்த்துறேன். நீங்கள் ரெட் கலர் கூட சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம அதை கிளற ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஒரு 4-5 ஸ்பூன் தான் தேவைப்படும். நான் இது ஒரு 200 கிராம் இருக்கும், அந்தளவு தான் நான் செஞ்சுருக்கேன். நல்லா நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது பூசணிக்காய் ஒரு 200 கிராம் இருக்கும். அதுக்கு ஒரு 4-5 ஸ்பூன் தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ நெய் அதிகமாக பிடிக்குமோ அப்படின்லாம் பயப்படாதீங்க. நான் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துறேன். உப்பு கொஞ்சமாக சேர்த்தும் போது எல்லா ஸ்வீட்டுமே கொஞ்சம் அந்த இனிப்பை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அதனால தான் நம்ம உப்பு சேர்க்குறோம். லைட்டாக சேர்த்திங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ நம்ம விட்ட நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் நெய் விட அது உள்ளே எடுத்துகிட்டே இருக்கும். கடைசியாக இந்த மாதிரி ஆயில் வெளியில் வரும். அப்போ நம்மளோட கன்சிஸ்டன்சி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா சேர்ந்து வந்துடுச்சு பார்த்தீங்களா. இதுக்கு மேலே நம்ம ரொம்ப கிளறவே முடியாது, ரொம்ப டைட்டாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம பூசணி ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நெய்யெல்லாம் மேலே மதந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கு எப்படி கிளாஸியாக சூப்பராக இருக்குது இல்லைங்களா. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஹாப்பி தீபாவளி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.